உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். அதிமுகவோட கூட்டணி இல்லை என்று தாவேக்கா அறிக்கை விட்டிருக்கிறது. அதனது பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மூலமாக இது பற்றி நம்மோடு பேசுவதற்கு திரு புகழேந்தி நம்முடைய இணைந்திருக்கார். திரு புகழேந்தி, உங்களுடைய வியூஸ் என்ன இந்த விவகாரத்தில்? ஏன் இந்த கருத்தை தாவேக்கா திட்டவட்டமாக பதிவு செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க எப்படி பாக்குறீங்க? காலை வணக்கம் சந்தி டிவிக்கு. ஏற்கனவே நம்ம டெபேட்ல உட்காரும் பொழுது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், அதிமுகவோட கூட்டணின்ற பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா விஜய் அவருடைய புதுசா ஆரம்பிச்சிருக்க கட்சியை க்ளோஸ் பண்ணிடுவார்னு சொன்னேன். இதை டெபேட்ல நான் ஆணித்தரமா சொன்னேன். அது உங்களுக்கு நினைவிற்கு இல்லையோ தந்தியில பதிஞ்சிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் முதலமைச்சர் ஆகணும், அவர் கட்சியை உருவாக்கி வரணும், பெரிய ஆளா வரணும், இந்த கட்சி பெருசா வளரணும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல அப்படி ஒரு கனவுல இருக்கார் அவர். ஆகவே இங்க நலிஞ்சி ஒழிஞ்சி தேஞ்சி இந்த எடப்பாடி தலைமையில இருக்க அதிமுகன்னு சொல்லக்கூடிய கட்சி 20% ஓட்டுன்னு இவங்களே சொல்லிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப 40% இருந்தது 38 தேஞ்சி 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 20% ஓட்டுன்னு சொல்லும் பொழுது இனிமேல் இது வெற்றி வாய்ப்பு கிடையாது. ஆகவே எடப்பாடி பழனிசாமியினுடைய கனவு என்னவா இருக்கும்? முதலமைச்சர் ஆகணும்னு இருக்கும். அதுக்கு வரக்கூடிய விஜய் ஒத்துக்குவாரா? இப்போ ஏகப்பட்ட ஓட்டு நான் வச்சிருக்கேன், இளைஞர்கள் ஓட்டு, இளைஞர்கள் பட்டாளங்கள் ஓட்டு. என்னுடைய சர்வேல நீங்க பாத்தீங்கன்னா, உங்க சர்வேலே தெரிஞ்சிருக்கும், வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அவருக்கு, இளைஞர்கள் ஓட்டு. அதையெல்லாம் கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்து அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு இவர் ரெடியா நிப்பாரா? அதனாலதான் சொன்னேன், இவர் இந்த கூட்டணி ஏடிஎம்கேன்னு பேசினாவே ஒரு கட்சியை கலைச்சிட்டு போயிடுவாரு, வரமாட்டாருன்னு. அதை மிஸ்டர் புஸ்லி ஆனந்த் இன்னைக்கு அதை நிரூபிச்சிட்டாரு. அவர் அறிக்கை மூலமா கிடையாதுங்கிறது அவர் ஆணித்தரமா சொல்லிட்டார். இது விஜய்க்கு சரியான யுக்தி தான் நினைக்கிறீங்க? அதிமுகவோடு போகாம இருப்பதுதான் உங்களுக்கு சரின்னு நினைக்கிறீங்க? ஆமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை நான் உண்மையை சொல்ல விரும்புறேன். ஈவன் தோ நான் ஏடிஎம்கே ஸ்டார்டிங்ல இருந்தாலும் இந்த மதில் மேல் பூனையா உட்காந்துட்டு இந்த வாக்குகள் தோத்துட்டா ஐயோ நம்ம போடுற வாக்குகள் வீணா போயிடுமே நினைக்கிற வாக்காளர்கள் நிச்சயமா விஜய்க்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க திமுகவுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டிருந்தா கூட ஏடிஎம்கே வாக்குகள் மாறி விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதிமுகவோட கூட்டணி வைக்காமலேயே அதிமுக வாக்காளர்களை விஜயால கவர முடியும்னு நினைக்கிறீங்க? 100% 50% வாக்குகள் போயிடும். நீங்க 20% எந்த எடப்பாடி பழனிசாமி சொல்றாரோ அதுல 10% வாக்குகள் விஜய் நோக்கி போயிடும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்கு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இது ரெட்டலைக்கு இப்போ இந்த தோத்த தேர்தலில் கூட வாக்களிச்ச வாக்கு எப்படி விஜய்க்கு 10% குறையும்? அதிமுக குறைஞ்சு விஜய் கூட இங்க போட்ட தோத்துருவோமே, ஆட்சிக்கு வரமாட்டோமே, ஜெயிக்க முடியாது திமுகவை. ஏன்னு சொன்னீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் 28-30% வாக்குகள் குறையாம இருக்கு. கூட்டணிகள் காங்கிரஸ், நான் பிரிச்சு சொல்ல விரும்பல, பாலிடிக்ஸ் ஆகும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, திருமாவளவனுடைய கட்சி, இப்படி விடுதலை சிறுத்தைகள் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா, கொங்கு வேளாளர் இப்படி எல்லாம் சேர்த்தீங்கன்னா 10% ஓட்டு குறையாது. அப்போ 30-10-40% வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் கையில வச்சிருக்கு. அவ வீழ்த்துனா நீங்க 40க்கு மேல வாங்கினாதான் வீழ்த்த முடியும். என்கிட்ட 20% இருக்குன்றாரு பழனிசாமி, 60% ஆகி போச்சு. சரி, இதோட அவுட்கம் பாருங்களேன். இப்ப விஜய் தனியா நிக்கிறாரு, அதிமுகவோட கூட்டணி இல்ல. அதிமுக அது கம்மியோ ஜாஸ்தியோ அதுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அவங்க தனியா நிக்கிறாங்க. அப்படிங்கும் போது இதனது இயல்பான பயனாளி திமுக தானே. திமுக எதிர்ப்பு அணிகள் 100% யூ ஆர் கரெக்ட். கரெக்டா நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. பயனாளி திமுக தான். கடைசியா இந்த எலெக்ஷன்ல சக்சஸ் பண்ண முடியலனாலும் அடுத்த தேர்தலில் விஜய்க்கு அது போய் ஒரு சாதகமா முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இங்க கம்ப்ளீட்டா ஒற்றுமை இல்லாம சிதறி இருக்க அதிமுக காலியாகி போயிடும். ஏடிஎம்கே ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. உங்களால ஒரு 10% வாக்குகள் வாங்குறது பெரிய விஷயமா இருக்கும். இப்போ உங்க கணிப்புல இப்போ விஜய் அறிவித்தது போல அதிமுகவோட கூட்டணி வைக்காம தனியா ஒரு அணி கட்டியோ இல்ல தனியா நின்னாரோ, அதிமுக தனியா நின்னாலோ, அதிமுக ஒரு அணியை அமைத்தாலோ இல்ல மற்றவங்க எல்லாம் தனியா நின்னாலோ வாக்குகள் எதிர்வாக்குகள் பிரிஞ்சு திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட நினைக்கிறீங்க? 100% 100% ஹெவியா போகும். உங்களுக்கு டஃப் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் எம்எல்ஏ சீட்டு பிடிச்சு கொஞ்சம் வாக்குகளை விஜய் வாங்குவார். ஏடிஎம்கே இந்த தலைமையில ஒற்றுமை இல்லாதால 3வது இடத்துக்கு போயிடுங்கிறது எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.